வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேம் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க 2 இயர்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம், 1 இயர் ஹேண்ட் ஓவர் பண்றோம், பணம் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பண்றோன்றாங்க. பட் அவங்க அந்த டைம்ல பண்றது இல்ல. ஒருவேளை அங்க எதனா அப்ரூவல் பெண்டிங்ல அவங்களால அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியாம இருந்தாலும் நீங்க கட்டினத்த பணத்தை பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க மாட்டிக்கிறீங்க. இமீடியட்டா உங்க பேர்ல அதை நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம போயிட்டு முதலீடே பண்ணணும் இல்ல வாங்கணுங்கிற யோசனையே வந்து பாத்தீங்கன்னா வரணும். அது நமக்கு சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும். நம்மளோட சக்திக்கு மீறினா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. சோ இடமா இருக்கணும்னா டெவலப்பிங் ஏரியால கூட வாங்கிக்கோங்க. சும்மா இருக்குப்பா ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு வந்துச்சு, ஒரு போனஸ் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னா அண்டர் டெவலப்பிங் ஏரியால போய் வாங்கி போட்டு அதை அழகா ஃபென்சிங் போட்டு ஒரு சோலார் வச்சுட்டு அதுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டா நீங்க எப்போனாலும் பாத்துக்கலாம். டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு அதை அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 இயர்ஸ்ல அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க சேல் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதை விட்டுட்டு மாதத்தவணை முறையில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறையவே பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு.